எக்ஸ்கியூஸ் மீ, எங்களுக்கு வேலை வேணும். நீங்க ஒரு வேலை போட்டு தரீங்களா ஜென்டில்மேன்? அண்ணா எங்களுக்கு ஏசி வேலை தெரியாது, ஆனா ஓசிலி வேலை செய்ய மாட்டோம். உங்களால ஏசில இருக்க டஸ்ட க்ளீன் பண்ண முடியுமா சொல்லுங்க? என்ன முடியுமா சொல்லுங்க? தாராளமா செய்றோம். க்ளீன் பண்ற வேலையில இந்த ஊர்லயே எங்களை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஆபீஸ் அட்ரஸ் தரேன். நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் அங்க இருக்க ஏசியை க்ளீன் பண்ணுங்க. அப்படியே ஏசி டக்கையும் க்ளீன் பண்ணுங்க. ஓகே சார், உங்க வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கங்க. வா மோட்டோ. இதுதான் ஏசி இருக்கிற அந்த ரூம். உங்க வேலையை நீங்க ஆரம்பிங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், சீக்கிரமா வேலையை முடிச்சிருங்க. ஏன்னா இங்க இருக்கிற பாஸ் ரொம்ப கோவக்காரரு. அவருக்கு மட்டும் கோவம் வந்துச்சு அப்புறம் உங்க வேலையே போயிடும். ஜாக்கிரதை. இந்த மண்ட பயலுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. வா நம்ம பார்க்கலாம். இந்த ஏசியை தொடச்சு சும்மா பளபளன்னு ஆக்க போறேன். முதலாளி பார்த்து அசந்து போயிடுவாரு. இங்க என்னதான் நடக்குது? காத்து ஏன் இவ்வளவு வேகமா வீசுது? என்னது இது? ஏசி காத்து ஏன் இவ்வளவு வேகமா வீசிக்கிட்டு இருக்கு? சார், மோட்டு 10 2 ஏசி மெக்கானிக் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஏசியை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அடே, அவங்க கிட்ட போய் சொல்லு, கிளீன் பண்ண சொன்னது ஏசியே ஆபீஸ் இல்ல. காத்து ஸ்பீட கம்மி பண்ண சொல்லு. போ சீக்கிரம். பத்தலு, நான் கிளீன் பண்றத பார்த்துட்டு அந்த முதலாளி அப்படியே எனக்கு டபுள் மடங்கா சம்பளம் தர போறாரு. இங்க என்னதான் நடக்குது? எங்க போன? ஏன் இவ்வளவு சூடா இருக்குது? சார், அந்த ஏசி மெக்கானிக் 2 பேர் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன்ல. அவனுங்களை முதல்ல கூட்டு வந்து இங்க முன்னாடி நிக்க வைக்க. இன்னைக்கு நான் அவங்கள திட்டல. இது அவங்க வாழ்க்கை பூரா மறக்கவே கூடாது. போ கூட நீங்களும் போங்க. அவங்கள புடிச்சிக்க முன்னாடி நிறுத்துங்க சீக்கிரம். வாங்க, அந்த பாலா போன மோட்டு 10 எப்படியாவது புடிச்சு பாஸ் கிட்ட நிக்க வைக்கணும். அவங்களால நம்ம வேலை எல்லாமே கெட்டு போச்சு. நீயே பார்த்தல எப்படி வேத்து கொட்டுதுன்னு. அவங்களை எந்த காரணத்தை கொண்டு விடக்கூடாது. மோட்டோ, நாம ஏதோ எக்கு தப்பா பண்ணி இங்க வெப்பத்தை ஜாஸ்தி ஆக்கிட்டோம். அவங்க எல்லாம் பொழக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. மோட்டோ, நம்மள இங்க இருந்து எஸ் ஆவறது நல்லது. ஆஹா, வழி இல்லையே. இந்த பக்கம் எப்படி போறது? பத்தலு, எந்த பக்கம் போறது? இதான் சூப்பரேடா. ஒரு நிமிஷம் மோட்டு 10 வந்துட்டாருங்க. வந்துடு மோட்டோ. பாருங்க, அவங்க 2 பேரும் அதுக்குள்ள போயிருக்காங்க. பிடிக்கலாம், வாங்க. சீக்கிரம் போ. கையில கொம்பளம் வந்து போல இருக்க மோட்டோ. எதையாவது செஞ்சு அவங்கள நாம தடுத்து நிறுத்தி ஆகணும் மோட்டோ. ஆனா என் கையை எரிக்கிற போல இருக்கே. ஆமாண்டா, அடுப்பு மேலேயே நாம வாக்கிங் போற மாதிரி இருக்கு. என்ன சூடு. ஆமா, அந்த 2 ஏசி மெக்கானிக்கு இங்க கூட்டு வர சொன்னா இல்லையா? ஏன் அவங்க என்ன வரல? சார், ஏசி மெக்கானிக்ஸ் மோட்டு 10 வந்துட்டாங்க. ஆஹா, ரொம்ப மறைக்கிறாரே. சாரி சார், அதாவது ஏசி சம்பந்தமான எல்லா இடத்தையும் நாங்க கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உங்க 2 பேரும் நான் விடுறதா இல்ல. ஆமா, மேல ஏற பாக்கி இருந்தா விழுந்திருக்கையா. மேல ஏறி வந்த உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். ஆமா, இது என்னோட ஆபீஸா இல்ல சர்க்கஸ் கூடாரமா? சுத்தி எல்லாரும் ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா எல்லாரும் போய் அந்த 2 பேரை பிடிச்சிட்டு வாங்க.
மோட்டோ சீக்கிரமா இந்த பொருள் எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு இங்க இருந்து ஓடிடுறது தான் நல்லது. இல்லன்னா நாமள துவைச்சு தொங்க விட்டுருவாங்க. ஆமா ஆமா, இங்க என்ன நடக்குது? பத்தலும் மறுபடியும் ஏசி சரியாயிடுச்சு. குடும்ப காத்த வீசுது பாத்தியா? ரொம்ப நல்ல விஷயம். இனிமே நம்ம மேல யாரும் கோவப்பட மாட்டாங்க. வா, இங்க இருந்து கிளம்பிடலாம். 6 அமர தொடச்சி இதை கிளீன் பண்ணலாம். ஓகே. நல்ல பழன்னு தொடச்சு வைக்கலாம். அடேங்கப்பா, நல்லா கூலா காத்து வருது. இருந்தாலும் பாஸ் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வர சொன்னார்ல, அவங்கள புடிச்சு கொண்டு போய் ஆகணும். அட, நான் அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். உன் வேலையை பாருப்போ. ஏன் திடீர்னு இப்படி குளிருது? குளிர்ல யாராவது சீக்கிரமா போய் ஏசி ஆஃப் பண்ணுங்க. யாராவது டெம்பரேச்சராவது ஜாஸ்தி பண்ணுங்க. யாராவது சொல்லுங்களா, என்னோட ஆபீஸ்ல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? சம்பந்தமே இல்லாம இவ்வளவு பனிப்பொழிவு இருக்கு. காஷ்மீர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. எதுக்கு இங்க ஸ்னோஃபால் ஆகிருக்கு? இப்பவே போய் மோட்டு 10 ரூபா பிடிச்சிட்டு வந்து காட்டுறேன் பாஸ். சார், நாங்க எல்லாத்தையும் பக்காவா முடிச்சிட்டோம். ஆமா, அவங்க இங்க இருந்து தப்பிக்கவே கூடாது. போய் பிடிங்க. என்னையாடா உங்களை பிடிக்க சொன்ன? அவங்கள போய் பிடிக்கடா. என்ன வந்து பிடிச்சி காமெடி பண்றீங்க? போங்க. மோட்டு பத்திரிங்க எதுக்காக வந்தாங்க? ஒண்ணுமே புரியலையே. இனி கோவப்பட்டுக்கிற பிரயோஜனம். அவங்க தான் ஓடிட்டாங்களே. இங்க பாரு, இப்ப உங்க எல்லாருக்குமே லீவு தான். எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்னோஃபால வச்சு விளையாடுங்க. போங்க. அந்த ஆபீஸ்ல வேலை முடிஞ்சு இன்னையோட 1 மாசம் முடியுது. இது வரைக்கும் நம்மள ஏசி ஷாப் ஓனரும் கூப்பிடல, அந்த ஆபீஸ் ஸ்டாஃபுங்களும் நம்மள கூப்பிடவே இல்ல. அநேகமா நம்மள தேடிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கதவை தரங்க. மோட்டு 10 ரூபா மரியாதையா கதவை தரங்க. திறக்க போறீங்களா இல்லையா? ஆஹா, வந்துட்டான். அந்த ஆபீஸ்ல இருந்து யாருமே வரலன்னு சொன்னல, சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தல, வந்துட்டான். அந்த கடைக்காரன் வந்துட்டான். நீயே போய் நல்லா அடி வாங்க. எனக்கு வேண்டாம்ப்பா. அடா புள்ள, யாராவது இருக்கீங்களா? நான் சொல்றது கேக்குதா? மோட்டு 10 கதவை தரங்க. வேற வழியே இல்ல, இப்ப கதவை திறந்துதான் ஆகணும். உண்மையா சொன்னா நாங்க எந்த தப்பும் செய்யல. உண்மையாவே எந்த தப்பும் செய்யல. வேணும்னா நீங்க மோட்டுவை கேட்டு பாருங்க. வாங்க. தள்ளி போ.
ஆமாங்க பத்துல சொன்னது சரிதாங்க. அவங்க ஏசி தாங்க ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது. ஆமா சரியா சொன்னீங்க. அந்த ஏசி இன்னும் ஒர்க் ஆகாம தான் இருந்துச்சு. நான் ஒவ்வொரு வாரமும் அங்க ரிப்பேர் பண்றதுக்காக வந்து போவேன். நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இந்த மாசம் ஏசி நல்லா வேலை செய்யுது. அங்க இருக்கிற பாஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம 10,000 ரூபாய் gift கொடுத்திருக்காரு. நாங்க எப்ப எதை ஏடா கூடமா செஞ்சாலும் எங்க நேரம் அது சரியா போயிடும். இனிமே ஒவ்வொரு வாரமும் நீங்க தான் அந்த ஏசியை கிளீன் பண்ண போகணும். சரியா? இல்ல நம்ம மட்டும் போக மாட்டோம்.